தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்களுக்கு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா என்று தமிழ் திரையுலகினர் பாராட்டு விழா எடுக்கப் போவதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதை இந்த வீடியோவுடைய பிற்பகுதியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் இருக்கிறார்ல, அவர் நான் அரசியலில் குதிக்கப் போகிறேன், தலைகீழாகத்தான் குதிக்கப் போகிறேன், நான் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். மக்களும் ஐயா சாமி தயவு செஞ்சு நீ அரசியல் பக்கம்லாம் வந்துடாத, நீயே ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம், பண்றது எல்லாத்தையும் வெளியில வீடியோ எடுத்து போட்டு சிம்பத்தி தேடிக்கிட்டு இருப்ப, அரசியலுக்கு வந்தனா நீயும் இந்த தாவேக்காவும் ஒன்னா சேர்ந்தீங்க அப்படின்னா நாடு விளங்காம போயிடு, தயவு செஞ்சு நீ அரசியலுக்கு வந்துடாத ராசா அப்படின்னு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த ராகவா லாரன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தெருநாய்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டார். தெருநாய்க்கு பிஸ்கட் போட்டா அமைதியா இருக்கும், விஜய் அவர்களை பார்த்து எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்களே, விமர்சனம் வைக்கிறாங்களே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எழுப்பின கேள்விக்கு ராகவா லாரன்ஸ் சொன்ன பதில். மக்களை தெருநாய்கள்னு பேசிட்டாரு ராகவா லாரன்ஸ்னு. அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அதுக்கு ராகவா லாரன்ஸுக்கு அவருடைய நண்பர்கள் எல்லாரும் என்ன தப்பா போயிடுச்சு, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, நீ மக்களை திருநாய்கள்னு சொல்லிட்டேன்னு ஊருக்குள்ள செய்தி பரவிக்கிட்டு இருக்கு ராசா, அதுக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுக்கு நான் என்னடா பண்ணணும், நீ ஒரு வீடியோ போடணும், வீடியோ போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், திருநாய்கள் அப்படிங்கிறதுக்கு நீ பதில் கொடுக்க கூடாது, மாறாக நீ என்ன செய்யணும் தெரியுமா ராகவா லாரன்ஸ், நீ இந்த மாற்றுத்திறனாளிகளை ஊனமுற்றவர்களை நீ வளர்க்குற இல்லையா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீ பொங்குற இல்லையா, அவங்களில் யாராவது ஒருத்தரை உட்கார வச்சு நீ அந்த வீடியோவில் அவங்கள அழுக வச்சு அதை சென்டிமெண்ட் ஆக்கி இதுக்கு முன்னாடி நீ பேசின சர்ச்சை கருத்தை மக்கள் மறந்துடணும். ஆகா, ராகவா லாரன்ஸ் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரா, ஒரு மாற்றுத்திறனாளிங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த மாற்றுத்திறனாளி நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் கிட்ட அடம் பிடிச்சிருக்காரு. உடனே ராகவா லாரன்ஸ் அவருடைய மனசு கேட்கல, 10 லட்சம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல, இவர் கேட்டுட்டாரே அப்படின்றதுக்காக அந்த மாற்றுத்திறனாளிக்காக அவர் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி காவேரி மருத்துவமனையில் வைத்தியம் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அந்த நபரை கூட்டிட்டு பாருங்க, நான் உதவி பண்ணிட்டேன், நான் எப்படிப்பட்ட உதவி எல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்க, என்ன போய் நீங்க மக்களை திருநாயின்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லி இப்படி என் மேல அவதூறு பரப்புறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? எங்க அம்மா இதுக்கு முன்னாடி மாற்றம் வந்துருச்சு, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால நீ அரசியலுக்கு போப்பான்னு சொன்ன அதே அம்மா இப்ப கூப்பிட்டு பாத்தியா நீ ஒன்னு சொன்ன, பத்திரிகையாளர்கள் வேற மாதிரி போட்டுட்டாங்க, இதனாலதான் நான் உனக்கு அரசியலே வேணான்னு சொன்னேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்களாம். இதுக்கு முன்னாடி நான் திருச்சி கிழக்கில் போட்டியிடட்டுமா அப்படின்னு கேட்ட ராகவா லாரன்ஸ் இப்ப அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிறாப்ல. அதாவது தாவேக்காவில் கட்சி ஆரம்பித்து போஸ்டர் ஒட்டி கஷ்டப்பட்ட ஒரு தொண்டனுக்கு திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் வாய்ப்பளிக்கிறது சரியாக இருக்குமா, இல்லை என்னை போன்ற நபர்களை திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் நிற்க வைக்கிறது சரியாக இருக்குமா? ஏன்னா விஜய் அவர்களுடைய முகத்துக்காக தான் ஓட்டே விழுக போகுது. அப்படி ஒரு கடைநிலை தொண்டனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ராகவா லாரன்ஸ்னால பறிபோனதாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்தர் பல்ட்டி அடிக்கிறாப்புல. என்னப்பா விஜய் காலவாரி விட்டாரா உங்க நண்பர் நீங்க கேட்டதுக்கு செஞ்ச ஒரே உதவி ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் உதவி பண்ணியிருக்கார். அதுவும் ராகவா லாரன்ஸ் நம்ம கிட்ட உதவி கேட்டுட்டாப்லையே, நம்மளும் ராகவா லாரன்ஸ் கூட தாம் தக்க தீயும் தக்க தையத்தக்க கூத்து அப்படின்னு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டோமே, உதவின்னு ஒன்று பண்ணலன்னா வெளில போய் நம்மளை ரொம்ப அசிங்கமாக பேசுவாப்புல, அதனால் கேட்டதுக்கு ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு தாராள மனசு இருக்கிற விஜய் ராகவா லாரன்ஸுக்கு உதவி பண்ணிட்டாரு. இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்து அரசியலில் புதுசாக மாற்றத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்தாப்புல. இப்போ அப்படியே பெல்ட் அடிச்சு அன்னைக்கு அப்படி பேசின அம்மா இன்னைக்கு இப்படி பேசிட்டாங்க, என் நண்பர்கள் என்னோட குழந்தைகள் எல்லாம் நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே மாஸ்டர், நீங்கள் ரொம்ப புனிதமான நபராச்சே, உங்களை போய் இந்த மீடியாவில் தப்பாக காட்டுறாங்களே, இந்த அரசியல் நமக்கு தேவைதானா? அதைத்தான் ராகவா லாரன்ஸ் நாங்களும் சொன்னோம். நீங்கள் குழந்தைகளை வளர்க்குறீங்க, மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுறீங்க, அப்படிங்கிற வச்சு மட்டும் ஒருத்தர் அரசியலுக்குள்ள வர முடியாது. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது பப்ளிக் பிளாட்ஃபார்ம், அது அனைத்து தரப்பு மக்களையும் அனுசரித்து போவதுதான் அரசியல். ஒரு தரப்பு மக்களுக்காக மட்டும் பண்றதுக்கு பேரு அப்படிங்கிறது உதவி. அது உங்களுடைய மனிதநேயத்தை காட்டுது. நீங்க தாராளமா உதவி பண்ணுங்க. இதே விஜய் அவர்கள்ட்ட 1000 குழந்தைகளுக்கு நீங்க நடிகரா இருந்தப்போ ஒரு குழந்தைக்கு உதவி பண்ணீங்க, ஓகே, இன்னைக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, ஆட்சி அதிகாரமே உங்ககிட்ட இருக்கு, என்னுடைய 1000 குழந்தைகளுக்கு உதவி கொடுங்க அப்படின்னு தாராளமாக போய் கேளுங்க. ஆனால் நீங்கள் அதை அரசியலுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை.
அரசியல் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய கருத்தை 4 பேர் திரிச்சு அதை வேற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் செய்வான். அதை ஃபேஸ் பண்ணணும். நம்மளை பற்றின கிரிட்டிசிசம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எதிராக கிரிட்டிசிசம் வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவீங்களா? வீடியோ போட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பீங்களா? அரசியல் விமர்சனங்களை அரசியல் ரீதியாக தான் கையாளணுமே தவிர சிம்பத்தி கார்டு எடுத்து ப்ளே பண்ணக்கூடாது. 60 பேருக்கு நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன், இவருக்கு பாருங்க காவேரி ஹாஸ்பிட்டல்ல கருணாநிதி அவர்கள் அட்மிட் ஆகியிருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல உயர்தர சிகிச்சை கொடுத்து 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவருடைய உயிரை நாங்கள் காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வந்து உங்களால் பயன்பெற்றவரை உட்கார வச்சு அவரை வந்து அள வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கட் பண்ணி அதை வந்து ஒரு 16 நிமிஷத்துக்கு வீடியோவாக எடுத்து மக்கள்கிட்ட போடுறீங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக போய் சேராது. சார் ரைட்டு, முக்கியமான மேட்டருக்கு வருவோம். விஜய் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த போகிறதாக தமிழக திரைத்துறையினர் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இந்த பாராட்டு விழா அப்படின்னு மைண்டுக்கு வர்றது வந்து கலைஞர் அவர்களுக்கு நடத்தப்பட்ட பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற நிகழ்வு தான். அந்த நிகழ்வில் இருக்கிற எல்லா நடிகர்களையும் இந்த திமுக கும்பல் வந்து மிரட்டி கூப்பிட்டு வந்துச்சு. அதே போல் தான் அஜித் அவர்களுக்கும் ஃபோனை போட்டு நீங்கள் வந்தே ஆகணும், வரலைன்னா வேறு மாதிரி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. அஜித் அவர்களும் வந்துட்டார். விஜய், அஜித், சூர்யா எல்லாரும் மேடையில் நிற்கிறாங்க. விஜய் அவர்கள் போய் ஆகா ஓஹோ கலைஞர் அவர்களுடைய திருவுருவ சிலையை நிறுவுறதை நான் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து விஜய் அவர்கள் திமுகவுக்கும் கலைஞருக்கும் முட்டு கொடுத்து பேசினார். அதுக்கப்புறம் பேசிய அஜித்குமார் அவர்கள் விட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாப்புல. ஐயா, உங்கள் ஆட்சியில் வந்து உங்கள் கட்சிக்காரங்க நடிகர்களை மிரட்டி வர வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அரசியல்லாம் வேண்டாம், அரசியலை உங்களோட வச்சுக்கங்க, திரைத்துறையாக இருக்க விடுங்க, அரசியலாக பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறவனை மிரட்டி கூப்பிட்ற வேலைலாம் வேணாம் அப்படின்னு மேடையிலேயே அஜித்து கிளின்னு கிளிக்க அதுக்கு ரஜினிகாந்த் எந்திரிச்சு கைதட்ட அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகி அதுக்கப்புறம் திமுகவுடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். அதை இங்கே அப்படியே பொருத்தி பாருங்களேன். பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு விஜயை வந்து கூப்பிட்டுவீங்க பாராட்டு விழா நடத்த. அஜித்துக்கு ஃபோனை போட்டு உங்கள் நண்பர் விஜயை பற்றி புகழ்ந்து 4 வார்த்தை பேசணும் வாங்கன்னு கூப்பிட. அஜித்தும் ஓ அப்படியா நான் வரேன் அப்படின்னு சொல்லி கலைஞருக்கு அஜித் என்ன பண்ணாரோ அதே விஷயத்த விஜய்க்கும் அஜித் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா க்ளோஸ். விஜயோடைய பொலிட்டிக்கல் கரியர் அப்படிங்கிறது உண்மையிலேயே கேள்விக்குரிய ஆகிடும். அஜித் வந்து விஜய் இருக்கக்கூடிய அதே மேடையில் உன் கட்சிக்காரங்கெல்லாம் என்னை மிரட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு அவர் பேசிட்டார்னா விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குரிய ஆகிடும்னு விஜய்க்கு நல்லா தெரியும். அதனால் இந்த பாராட்டு விழா போன்ற இந்த ட்ராப்பில் விஜய் அவர்கள் சிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கடந்து போகிறது அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிட்டு மக்களை திருநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணிக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பின்னாடி போய் உக்காந்துக்கிறத பற்றியும் விஜய் அவர்களுக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்று திரைத்துறையினர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பற்றியும் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே